ஓம் ஷேமலாய் வித்மகே கலகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதியாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, தடிக்கு விழுந்தவனுக்கு தங்கம் கிடைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில தடுமாறிக்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு வரவும் ஒரு உறவும் கிடைத்தால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த ஒரு 3 மாதத்திற்குள் நடைபெறப்போகுது. 2025 வருடம் முடிவதற்குள் நடைபெறப்போகுது. அதுக்கு மிக மிக முக்கியமா 2 கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்குது. அதை பற்றி இன்றைய பார்த்துருவோம். அதுல முதல் கிரகம் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான். நேரடி 7ஆம் இடான மிதுன ராசியில இருந்தவர் அக்டோபர் 18ஆம் தேதியை பயிற்சி அடைஞ்சு கடகராசிக்கு போயிடுறாரு. அதிசார பயிற்சி இது. கடகத்துல குருவன் உச்சம் அடைகிறார். எங்க ஒரு சண்டை, எங்க ஒரு யுத்தம் நடந்துச்சோ, எங்க ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சோ, அந்த பிரச்சனையை துணிந்து எதிர்த்து நிற்க போகிறீர்கள். ஆனா எப்படியா இருந்தாலும் கழகம் பிறந்தால் நன்மை பிறக்கும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் துணிந்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவு உங்களுடைய தவறி போன வாழ்க்கையை சரி பண்ணும், திருமண வாழ்க்கையை திருத்தி கொடுக்கும், இன்னொரு சான்ஸ் நீங்க எஸ்கேப் ஆறதுக்கு, உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு இந்த குருவனுடைய அதிசார பயிற்சி உறுதுணையா உங்களுக்கு இருக்குது. சோ இந்த ஒரு நேரத்தில் மேலும் சனிபவனுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய தனுசருக்கு 4ஆம் இட மீனத்தில் கூடிய சனிவன் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு நவம்பர் மாசம். சோ 4 சனிவன் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால அவர் 2ஆம் இட மகரத்திற்கு மற்றும் 3ஆம் இட கும்பத்துக்கு அதிபதி இருக்கக்கூடியவர். அப்போ குடும்பத்தினுடைய தேவைக்காக ஒரு வீட்டை மாத்துறது, ஒரு வண்டி வாகனம் வாங்குறது அல்லது சொத்து பத்துகளை வாங்கக்கூடிய மாற்றக்கூடிய ஒரு நேரம் இதுவாக உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அதனாலையும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம், ஒரு மாற்றம் உறுதியான மூலம் உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? இந்த சனிவானுடைய வக்ர நிவர்த்தி, குருவானுடைய அதிசாரம் மேலும் நவம்பர் மாசம் வரை அவர் வக்ரம் வேற அடைகிறார். ஸோ குரு வக்ரம் அடைகிறாரு, சனிவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இந்த 3 மாதத்திற்குள்ளாக. ஸோ இப்படிப்பட்ட இந்த 2 கிரகத்தின் மூலமாக நிச்சயம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு வீடு, கார், வண்டி வாகனம், மனை மற்றும் படிப்பு இதுல ஒரு மாற்றமும், வாழ்க்கை துணை விஷயத்துல சில மாற்றங்களும் நடக்க பெறுவது உறுதி. இதுல ஏற்கனவே தவறோ பிள்ளைகளோ உங்களுக்கு கஷ்டமோ பிரச்சனையோ நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமாக முடியும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விசேஷம் என்னன்னா, கால பைரவருடைய வழிபாடு மற்றும் கருட பகவானுடைய வழிபாடு. கருட பகவான புதன்கிழமை என்றும், கால பைரவரை சனிக்கிழமையோ அல்லது தேய்பிரை அஷ்டமி தேதி என்றோ மாலை 6 மணிக்கு மேல வணங்குறது நிச்சயம் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும், காரிய சித்தியை கொடுக்கும். தவறாம அந்த வழிபாடை பண்ணிக்கோங்க.